பிளான்டாவே தான் அங்க வந்திருக்கும். அந்த காலியா இருக்கிறது, சிசிடிவியோட எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் இருக்கிறதே பல பேருக்கு வந்து அது ஒரு சேஃப் இல்லாத பிளேஸ்ல எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? அப்படி நான் சமாளிக்கணும்னு ஒரு காவல்துறையோ யாரையாவது ஹெல்ப் கேட்கறனா கூட நான் எந்த ஸ்பாட்ல இருக்குன்றது எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? ஒருத்தவன் கற்பழிச்சு கொலை பண்றவனோ அல்லது எரிக்கிறவனோ சிசிடிவி கேமராவை வச்சா நீங்க வந்து சாட்சியை உருவாக்கிட்டா எரிப்பான்? தப்பு பண்றவன் என்னைக்குங்க சாட்சி இல்லாத ஒரு இடத்துல தாங்க தப்பே பண்ணுவான். என்னதான் ஒரு காவல்துறை அதிகாரிகளாகவே இருந்தாலும் கூட 8.5 கோடி மக்களை பாதுகாப்பு. ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது இருக்குல்ல, தண்டனை அனுபவித்து வெளில வருவன் சரியான மனிதனாக வெளில வருவதில்லை. நிறைய பிளேசஸ் இருக்கு. பட் இந்த தனிமையை சார்ந்து போகும்போது தான் தவறானவர்கள் அதை ஈஸியா பயன்படுத்திக்கிறாங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் பிரதி. கோவையில் ஞாயிறு இரவு வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போதே அவங்க பாய் ஃப்ரெண்டை அடிச்சு போட்டுட்டு ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு போய் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் வெளியாகுது. அடுத்தடுத்து வந்து தமிழக அரசு சார்பில் இருந்தும் நேற்று இரவு ஒரு 3 பேரை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே ஒரு கல்லூரி மாணவின்னு அதோட நிறுத்திக்கிட்டீங்க. நிறைய பேர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் ஒரு நிறைய ரீச் கிடைக்கணுன்றதுக்காக அந்த மாணவியோட பெயர் முதற்கொண்டு அந்த மாணவியோட கல்லூரியின் பெயர் முதற்கொண்டு குறிப்பிடுறதெல்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த 3 பேர் மட்டும் இங்கே தவறான மனிதர்கள் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள எப்படியெல்லாம் நம்ம வந்து பேச முடியும், எப்படியெல்லாம் அவங்கள காட்ட முடியும், அதன் மூலயமா நாம் எப்படி பயனடைய முடியும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே குற்றம் செய்யக்கூடிய மனிதர்களாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 விஷயம் இருக்கு. இங்கே நடந்த இன்சிடென்ட் ஒரு விஷயமா இருக்கு, இந்த பிள்ளை சார்ந்த ஒரு விஷயம்ன்றது 2 இன்சிடென்ட்டாக இருக்கு. நம்ம 2மே பேசுவோம், தவறு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது எந்த இடம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஏர்போர்ட், கோயம்புத்தூரோட ஏர்போர்ட். அதாவது இந்திய நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரணும்னா ஒரு மிக முக்கியமான ஒரு 3 இடத்த சொல்றோம்னா நம்ம சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியை வந்து லேண்ட் ஆவாங்க. அதுவும் அதிகபட்சம் தொழில் சார்ந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூர். அப்போ நிறைய போக்குவரத்து இந்த இருக்கு. அப்படி கோயம்புத்தூரோட ஏர்போர்ட் ஒரு முக்கியமான ஜங்ஷன் சொல்லப்படுகிற அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவன் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளே இல்லாத ஒரு காலி இடம், அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் சென்னையில் இடம் வந்து நிறைய பார்க்கலாம், இடமே இல்லாத இடம் பார்க்குறது தான் கஷ்டம். நீங்கள் சென்னையை தாண்டி எந்த ஊர்களுக்கு போனீங்கன்னாலும் நிறைய ஆள் அமைதியே இல்லாத ஒரு காலி இடங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த காலியா இருக்கிறது, சிசிடிவியோட எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் இருக்கிறதே பல பேருக்கு வந்து அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு தியேட்டர் போகிறோம் அப்படின்றதெல்லாம் எப்படி நமக்கு வந்து ஒரு ஜோஷா தெரியப்படுதோ, தவறான செய்கைகள், சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யறது எல்லாத்துக்குமே அந்த இடம் வந்து ஒரு மிக முக்கியமான இடமா பார்க்கப்படுது. ஏன்னா கண்காணிப்பு இல்லை அப்படின்றது. ஸோ அப்போ எப்படின்னா காலையில் ஃபுல்லாக வந்து பகலில் வந்து வெளிச்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, மற்ற விஷயங்கள்லாம் அப்படியெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இருட்டும் போது 6 மணிக்கு மேலே இருக்கும்போது ஆட்களே இல்லாத இருக்கும்போது பல்வேறு ரீதியான தவறான பயன்பாடுகள் அந்த இடத்துல ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பாக சொல்லணும்னா தவறான செயல்களுக்காக பயன்படுத்துறது, அல்லது நமக்கு வந்து யாரும் பார்க்காத ஒரு இடத்துல நம்ம பேசக்கூடிய இடமா, தனிமையாக இருக்கக்கூடிய இடமாக வைக்கணும்னு நினைக்கிறது, அல்லது வந்து மது போதைகளுக்கு ஆளாவது, அல்லது வந்து போதை சார்ந்த உண்மையான போதைகள் சார்ந்த ஒரு சில இல்லீகல் விஷயங்களை செய்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது நடக்கிறத தெரிஞ்சு தான் அங்கே ஆட்களே போகிறாங்க. ஸோ ஏன்னா நீயும் தப்பு பண்ணுற, நானும் தப்பு பண்ணுறேன், 2 பேரும் ஒரு இது மாதிரி, நீ என்னை கண்டுக்காத, நான் உன்னை கண்டுக்காதன்ற அந்த மாதிரி ஒரு மனப்போக்கத்திலே அது போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளவு நாட்களா இன்னைக்கு பேசப்படுற நமக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியுது அப்படின்னா, அதே ஊர்ல அதே இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கோ அது தெரியாம இருந்திருக்காது. அதை ஏன் தடுத்து நிறுத்தலை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனா இதுக்கு இன்னொரு விஷயம்னா, இது இங்க மட்டும் தான் நடக்குதா? தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் இருக்கு.
இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம், முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து சமூக வலைதளங்கள் மூலயமாக பழகிய ஒரு நண்பர். அவர் வந்து ஒரு நண்பர். அப்போ அந்த நண்பர் வந்து அவங்களோட அக்காவும் தெரிஞ்சவங்க தான் சொல்லி சொல்கிறாங்க. அவங்க மூலியமா ரிலேட்டிவாக இருக்கிறத வந்திருக்கக்கூடிய செய்திகளை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி செய்திகள் வருது. இதுதான் நம்ம இது பண்ணிக்க முடியாது. பட் நம்மளால ஒரு ஒரு ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த பொண்ணு ஒரு வாக்குமூலம் கொடுக்குது. இன்னைக்கு அந்த பொண்ணோட நிலைமை என்னன்றது தெரிய வருது. அந்த பையன் வந்து 26 தையல்களோட மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்கான்றது தெரியுது. அந்த பையனுக்கே 26 தையல்கள் அப்படின்னா அப்போ அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அப்போ அந்த பிள்ளையை வந்து சந்திக்கிறாங்க, ஞாயிறு அன்னைக்கு சந்திக்கிறாங்க. மாலையிலேருந்தே சந்திச்சிருக்காங்க போல இருக்கு. அதற்கப்புறமா ஏதோ இரவு வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பேசப்படுது. அப்போ வந்து ஒரு 3 நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காரில் இருக்கிறாங்க. அவர் ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் மாதிரி ஏதோ வச்சிருக்க ஒரு நபர் போல இருக்கு அந்த மனிதன். ஸோ அதனால ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஸ்விஃப்ட் கார் மாதிரி ஏதோ ஒரு காரில் வந்திருக்காங்க. இவங்க ஏதோ நாக் பண்ணியிருக்காங்க, வெளில வர சொல்லியிருக்காங்க. இப்போ மற்றவங்களா இருந்தால் உடனே என்ன பண்ணிருக்கோம்னா, உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி ஓடி போயிருக்கலாம். பட் என்ன நடந்ததுன்றது நம்ம உள்ள டெப்த்தாக தெரியலனாலும் வாக்குமூலங்கள் அடிப்படையில் அந்த பெண் கொடுத்த வாக்குமூலங்கள், அந்த குற்றம் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் கிட்ட இருந்து விசாரித்த தகவல்கள்லாம் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவங்க அந்த கார்லேருந்து இறங்க சொல்லியிருக்காங்க. இவங்க இறங்கலை, கல் எடுத்து காரில் அடிச்சிருக்காங்க. அப்பயும் அந்த கண்ணாடி எதுவுமே உடையலை. முழுக்க இவங்க ஆல்கஹாலிக்காக இருக்காங்க, அதாவது ஃபுல்லாக குடிச்சிருக்காங்க. கையில் இவங்க கிட்ட ஆயுதங்கள் இருந்திருக்கு, அருவாள் இருந்திருக்கு. 3 பேர்கிட்டயுமே அருவாள் முதற்கொண்டு இருந்திருக்கு. அருவாள் முதற்கொண்டு இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு சாதாரணமான மனித வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆட்கள் கிடையாது. ஸோ குற்றம் பின்னணி இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராக்ரஸ்ல எக்ஸிகியூஷனாக இருக்க முடியும். அப்போ அவங்க பிளான்டாவே தான் அங்கே வந்திருக்க முடியும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் யாராவது நமக்கு சிக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க வராங்க, அந்த காரை வந்து உடைக்கிறாங்க, அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க, அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பையனை அருவாளால் வெட்டவும் செய்கிறாங்க. அந்த பையன் வந்து பயங்கரமாக அடித்து அவள் மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெண்ணை வந்து அங்கேருந்து தூக்குறாங்க. ஸோ அதற்கப்புறமாக வந்து ஒரு 3-4 மணி நேரம், கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட் 11 மணிக்கு மேலே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 3-4 மணி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன ஆணுச்சுன்றது தெரியல. இந்த பையன் மயக்கத்தில் இருக்கான். ஸோ ஒரு 3-4 மணிக்கு மேலே வந்து வந்ததா 2 வகையில் 2 செய்திகள் இருக்குது. ஒரு செய்தி என்ன பேசப்படுது அப்படின்னா, இந்த பொண் வந்து ரொம்ப மோசமடைந்த நிலையில் இந்த 3 பேரால் ரொம்ப பயங்கரமாக பலவீனப்படுத்தப்பட்டு அந்த பெண் ஒரு மோசமான நிலைமையில் ஆடைகள் எல்லாம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையில் வெளியில் வந்து அப்படியே வந்து எப்படியோ வந்து யாரையோ தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு இந்த தகவலை தெரிவித்து அதுக்கப்புறம் காவல்துறை வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ணி அந்த மயக்கம் போட்டவரையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதாக ஒரு தகவல்கள் செய்திகள் மூலமா இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த 3-4 மணிக்குள்ள அந்த 4 மணி நேரம் மயக்கத்தில் இருந்த அந்த ஆண் நபர், அவர் மயக்கம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிள்ளையை தேட ஆரம்பித்து அதுக்கப்புறமா கையில் எடுத்த மொபைல் ஃபோன் எடுத்து 100க்கு கால் பண்ணி போலீஸ்க்கு தகவல் சொல்லி அதுக்கப்புறமா காவல்துறை உள்ளே வந்து இவங்களை வந்து இது பண்ணதாகவும் 2 தகவல் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்து காப்பாற்றப்பட்டு 4 மணிக்கு மேலே மருத்துவமனைக்கு சேர்க்கப்படுகிறார்கள். சேர்க்கப்படுகிற அந்த பெண் மிக மோசமான நிலைமையில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். நம்ம வந்து பார்க்க முடியாத, யோசிக்க முடியாத ஒரு மிக மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள். ஏன்னா மருத்துவமனையிலிருந்தும் அந்த செய்திகள் வெளியிடுறதுக்கு மறுத்துட்டாங்க. எந்த டாக்டருமே வந்து சொல்லலை. ஆனால் ஓரளவுக்கு சேஃபாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க, நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வரி பண்ண வேணாம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோன்ட்டுன்னு. பட் அவர்கள் தவிர்க்கக்கூடிய வகையை வச்சு ஒரு அசம்ஷன் எல்லாம் சொல்ல வருதுன்னா அந்த பொண்ணு மிக மோசமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த விஷயங்களில் உடனே காவல்துறை வந்து கேஸ் எடுக்குது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் தான் எல்லாருக்கும் தெரியும். சண்டே நைட்டுன்றது நைட்டு, இது 11 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் நடந்திருக்கு. அந்த பெண் 4 மணி நேரம் சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார்கள். நம்ம கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் அவர்கள் வந்து ரெஸ்ட் எடுப்பதற்காக இருந்த அந்த இடத்துல இரவு முழுக்க அவர்கள் அனுபவித்த ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம 15 நாளைக்கு மேலே பேசியிருக்கோம். சேம் அதே மாதிரி ஒரு பெண், நீங்கள் இங்கே வந்து நம்ம குறுக்கிட வேண்டி பேச வேண்டியது என்னென்னா, அந்த பெண்ணுக்கு என்ன வேலைன்னு நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எந்த பெண்ணாக இருந்தாலும் உனக்கு என்ன வேலைன்ற கேள்வி தான் நீ வைக்கணும். எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னுடைய அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ இருக்க முடியுன்ற நம்பிக்கையில தான் வராங்க. நீ அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுன்றதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவமாக இருக்கு. இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. ரெண்டாவது, அந்த பெண் வந்ததுன்றதும் தப்பு தான்.
அது ஒரு வகையில் நம்ம சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆள் இல்லாத இடத்துல, ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் இல்லாத இடத்துல நம்ம இன்னொருத்தரை நம்பி வருவதுன்றது சரியான விஷயமா இருக்காது. ஆண் நண்பரை நம்பக்கூடிய ஒரு பெண்ணா இருந்திருக்கலாம். எனக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்ற இடத்துல கூட அந்த பெண் வெளில வந்திருக்கலாம் இல்லையா? நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஆண் நபரால கண்டிப்பா தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி காப்பாத்துவாங்க. நீங்க அங்க இடத்துல இப்ப நான் இருக்கேன், நான் என்னோட ஒய்ஃப் கூட கல்யாணம் கூட என் ஒய்ஃபோடயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னால எத்தனை பேர் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ம். சேஃப் இல்லாத பிளேஸ்ல எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? அப்படி நான் சமாளிக்கணும்னு ஒரு காவல்துறையோ யாரையாவது ஹெல்ப் கேட்கறேன்னா கூட, நான் எந்த ஸ்பாட்ல இருக்கேன்றது எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? அவங்க எந்த தூரத்துல இருந்து இந்த தூரத்துக்கு வர முடியும்? ஆக்சுவலி இந்த மாதிரி பிளேசஸ் சூஸ் பண்ணும்போது இவர்கள் யாரும் அணுக முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் தப்புன்னு சொல்றேன். ஓகே. நீங்க இப்ப இதே ஒரு நபரோட நீங்க வந்து ஒரு 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 நல்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல நீங்க மீட் பண்றீங்கனாலோ பேசுறீங்கனாலோ இங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. 24 மணி நேரமும் அனைவரும் எல்லா இடத்துமே எல்லாமே சுதந்திரமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம். அது இந்த சமூகம் நமக்கு கொடுக்கணும். அதே சமூகத்துக்கு நாமளும் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்த தான் நம்ம பிரேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, போறது சரியான விஷயமா இருக்கலாம். பட் தனக்கான கார்டியன்றது தன்னுடைய அப்பா அம்மா இருப்பாங்க. இந்த இடத்துக்கு போறன்றது அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கக்கூடிய அந்த தாய் தந்தையர் அந்த பெண்ணோட நிலைமையை நினைச்சு வருத்தப்படுவாங்களா, அல்லது அந்த பெண்ணோட பெயர் இப்படியெல்லாம் பரவிட்டு இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்களா, இப்படி பல பேர் பேசுறாங்களேன்னு வருத்தப்படுவாங்களா, இல்ல ஏன் இப்படி போனா நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க? நீங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் யோசிக்க நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் ஹப்னு சொல்லலாம். அந்த நீங்க கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள போற ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புமே ஒவ்வொரு காலேஜ் ஸ்டாப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் மாணவ மாணவியர்கள் படிக்கக்கூடிய அந்த ஒரு 4-5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல மட்டும் நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லயே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண் பெண் நண்பர்களாக இருந்து பேசணும்னு நினைச்சாங்கன்னா அங்கதான் வராங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. நீங்க அங்க ரிப்பப்ளிக் மால் இருக்கு. அதே மெயின் ரோட்லேயே உங்களுக்கு வந்து பீலாமேட்ல வந்து ஃபன் ரிப்பப்ளிக் மால்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மால் போக முடியும். நிறைய இடங்கள் இருக்குது, ஹாட்ஸ்பாட் இருக்குது, நிறைய உங்களுக்கு ஃபுட்டு ஜேர்னி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்குது, நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் இந்த தனிமையை சார்ந்து போகும்போது தான் தவறானவர்கள் அதை ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத இங்கே சொல்ல வரும். அப்போ காவல்துறை வந்து இதை வந்து உடனே எடுக்கிறாங்க. ஏன்னா இது தீயாக பரவுகிறது திங்கட்கிழமை காலையில் இந்த செய்திகள். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை கொண்டு வருது. ஒரு பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படக்கூடிய ஒரு இடம் நடக்குதுன்னா அப்போ என்ன அரசாங்கமும் காவல்துறையும் செய்யப்படுகிறது இந்த கேள்வி ஏற்படுகிறது. நம்மளும் அதை யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இதை பெரும்பாலும் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயங்கள் தான் எங்கேயும் நடந்திருக்குன்றத கம்பேரிசன் கூட பண்றாங்க. அதாவது இங்க எப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கேஸ் இந்த கேஸ் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு வகையில தான் நடக்கும். நீங்க வந்து நீங்க ஒப்பிடுறதுன்றது வந்து எங்க ஒப்பிடணும்னா அங்கேயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, இங்கேயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்றத ஒப்பிடக்கூடிய இடமாக இருக்கும். மற்ற எல்லா இடமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில தன்னுடைய டார்ச்சரை அனுபவிக்கிறாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுமி தன்னுடைய வீட்டுக்கு போகணுன்றாங்க. எப்பவுமே ரெகுலராக வீட்டுக்கு போயிட்டு வர ரூட்டு. ஆனால் அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக விட்டுட்டாங்கன்னு பாட்டி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. தனியாக போகிறத பார்க்கக்கூடிய ஒரு வட இந்தியாவை சேர்ந்த வேலைக்கு வந்த ஒரு நபர் பட்ட பகலில் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பிள்ளையை அப்படியே தூக்கிட்டு ஓடி ஒரு சீரழிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இந்த உலகம் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் மேலே ஆசைப்படுறது இல்லை. குழந்தைகள்ல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் போதையில தவறான வழியில பயன்படுத்துறது நார்த் மெட்ராஸ்ல நம்ம பார்க்கணும். அப்ப எல்லா இடத்துலையுமே இந்த செயல்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க இதோட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. எங்க நடந்தாலும் அது குற்றம் தான் நான் சொல்றேன். யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க சொல்றேன். அதுல அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தனி நபராக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு நிறுவனங்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது பணக்காரனா இருக்கட்டும், எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். அதை தான் கொண்டு வாங்கன்னு சொல்றோம். இங்க பாதுகாப்பு வேணும். காரணம் தண்டனைகள் மிக கடுமையாக்கப்படவில்லை. ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு குழந்தைய ஒருத்தவன் சீரழிக்கிறான். அந்த சீரழிக்கக்கூடியவனை கோர்ட்ல அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துல உள்ள போட்டு ஜெயில போடுறாங்க. 1 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளில வரான். ஜாமீன்ல வெளில வந்த உடனே அவங்க அம்மாவை எரிச்சு கொண்டு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இதே இடத்துல திருப்பி கோர்ட்ல கூட்டு போய் விடுறாங்க. 6-7 வருஷமா அவன் ஜெயில இருக்கான்.
இன்னைக்கு வெளியில போதிய விடுறாங்க. ஆதாரங்கள் இல்ல. போதிய அது சாட்சிகள் இல்ல, ம். ஆதாரங்கள் இல்லைன்னு வெளியில விடுறோம். ஒருத்தன் கற்பழிச்சு கொலை பண்றவனோ அல்லது எரிக்கிறவனோ சிசிடிவி கேமராவை வச்சா நீங்க வந்து சாட்சியை உருவாக்கிட்டா எரிப்பான்? தப்பு பண்றவன் என்னைக்குங்க சாட்சி இல்லாத ஒரு இடத்துல தாங்க தப்பே பண்ணுவான். அப்புறம் எப்படி நீங்க வந்து ஈஸியா அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற முடியும்? ஒரே ஒரு விஷயத்தை நீங்க அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தொடர்ந்து 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்ப எப்படி இது ஆக்சிடென்டல் இன்சிடென்டா நடந்திருக்க முடியும் நீங்க சொல்ல முடியும்? அப்ப இந்த அளவுக்கு நம்ம போகிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்குது. நீ அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையை கொடுத்து ஒவ்வொருத்தனும் நீ இந்த மாதிரி ஒரு பிள்ளையை தவறான கண்ணோட்டத்துல பார்த்தாலே உன் சாவு இப்படிதான்டா இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நீ எப்போ உருவாக்குறியோ, அந்த பயத்தை உருவாக்குறியோ, அதுதான் உனக்கு வெட்டு. ஓகே. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு மிகப்பெரிய வழியை தான் கொடுக்கும். நீங்க இது இப்படி பார்க்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம மெரினா பீச்லயோ ஐ திங்க் திருவான்மியூர் பெசநகர் பீச்சில் கூட ரீசெண்டாக ஒரு பெரிய வைரல் ஆச்சு. ஒரு அட்வொகேட் பொண்ணு வந்து தன்னுடைய நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து கேட்க வந்த அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஆன்சர் கொடுக்க அது ஒரு கான்வர்சேஷனாக போய் அவரை சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க. இப்போ அதே இடத்த இப்போ இங்கே யோசிச்சு பாருங்களேன், அதுவும் நைட் டைமு இதே மாதிரி தான் இவங்க 2 பேர் தான் அவங்க 2 பேர்னு வச்சுப்போம். இப்போ போலீஸ் அதை கண்டுக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுப்போம். யாரோ ஒருத்தர் அங்கே தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஏதோ ஒன்று நடந்ததுன்னு வச்சுப்போம். அப்போ போலீஸ் அது சரியாக தப்பாக நம்ம பேசுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னதான் ஒரு காவல்துறை அதிகாரிகளாகவே இருந்தாலும் கூட 8.5 கோடி மக்களை பாதுகாக்க முடியாது. 8.5 கோடி மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஆட்களும் கிடையாது. அப்படியும் நல் எண்ணத்தோடு மக்களோடு பயணிக்கக்கூடியவர்களும் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப நம்மள நாம தான் பாதுகாத்துக்கணும். நமக்காக வாழ்க்கையை உருவாக்குறது. இன்னைக்கு இந்த 3 பேரோட பின்னணியை கேட்டா 3 பேருக்கும் அவ்வளவு கேசஸ் இருக்கு. ஆல்ரெடி கொலை கேஸ் இருக்கு. குணா, கருப்புசாமி, இன்னொருத்தர் ஒரு பேர் சொன்னாங்க. 3 பேர். இந்த 3 பேர் மேலே கேஸ் இருக்கு. எவ்வளவு வயசு? 21, 20, 24, 25. என்ன இந்த வயசுன்னா அப்ப என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை கடைசியா 10 வருஷமா வாழ்ந்து வராங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் இவங்களை இப்படி பார்க்கல. சின்ன பசங்க இன்னைக்கு எப்படி மாறுறாங்கன்றத நான் பார்க்குறேன். ஓகே. இன்னைக்கு பள்ளியில் படிக்கும் போது பிள்ளைகளுக்கு போதை சார்ந்த கலாச்சாரங்கள் வருது, தவறான எண்ணம் வருது, யாரை மதிக்கணும் யாரை மதிக்க கூடாதுன்றது தெரியுது. ஒரு காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரோட்ல நின்று பிடிச்சனா உன்னைய வந்து சட்டம் கடுமையாக உன்னைய தண்டிக்கும், அப்பயே பாயும், அந்த கடைக்காரன் மேலேயும் கேஸ் போடுவாங்க. இன்னைக்கு எல்லா கடை வாசல்லையும் இல்லாத ஒரு இடத்த நீங்க பார்க்க முடியும். அந்த தைரியம் எப்படி உருவாச்சு? ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்கள்ல இருந்து எல்லாரும் பண்றாங்க. எப்படி உருவாச்சு? இது நீங்க வெறும் சொல்லலாம். மேபி அது வந்து தடை செய்யப்படாத ஒரு ஒரு இதுல இருக்கலாம். அதாவது போதை இதோட இதுல வராத ஒரு விஷயமா இருக்கலாம். மது போதை விஷயத்துல வராம இருக்கலாம். ஆரம்பிக்கிறது தான் அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு மதுன்னு போகுது. மதுவோட எக்ஸ்ட்ரீம்னு சொல்லி மற்ற விஷயங்களுக்குள்ளெல்லாம் நீ போக ஆரம்பிக்கிற. அதோட எக்ஸ்ட்ரீம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீ என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு இல்லாமல் நீ என்னன்னா செய்யற? இல்ல இந்த 3 நபர்கள் மீதும் ஆல்ரெடி வந்து கேஸ் கேஸ் இருக்கு. ஏன் இதுவரைக்கும் காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை கொடுக்கல, சிறைக்கு நீங்க அனுப்பல? தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பல பேர் கேஸ் வாங்கியிருப்பாங்க. ம். பல பேர் கேஸ் வாங்கியிருப்பாங்க. இங்க நம்ம ஊர்ல பிரச்சனையே என்னன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது இருக்குல்ல, அது தண்டனை. தண்டனைன்னா என்னன்னா, அவன் போய் தான் செஞ்ச ஒரு தவறுக்கு அவன் தண்டனையை அனுபவித்து சரியான மனிதனாக வெளியில வருவது. ஓகே. ஆனா இன்னைக்கு தண்டனை அனுபவித்து வெளில வருவன் சரியான மனிதனாக வெளில வருவது இல்ல. நான் தான் தண்டனை அனுபவிச்சேனே, இன்னும் எத்தனை பண்ணாலும் இதே தண்டனை தானே கொடுக்க போறீங்கன்ற ஓகே. அந்த சந்தோஷத்தோட வெளில மைண்ட் வராங்க. செட்க்கு வந்துடுறாங்க அந்த இல்லையா? மைண்ட் செட்ல தான் எல்லாருமே இருக்காங்க. ம். ஜாதி சார்ந்த அடையாளம், மதம் சார்ந்த அடையாளம், இனம் சார்ந்த அடையாளம், அரசியல் சார்ந்த அடையாளம், ரவுடிகள் சார்ந்த அடையாளம், இப்படி தனக்குள்ள ஒரு அடையாளத்தை உருவாக்கி 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 இந்த உலகம் குட்டிச்சுவராயிடுச்சு. குட்டிச்சுவராயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம். எனக்கு கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி திண்டிவனம் பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், நான் போய் பார்த்தேன், என் சொந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன், அந்த ஊரில் இருக்கிற மொத்த பசங்களே 100 பேர் தான் இருப்பாங்க, அதில் 70 பேர் ஒரு கேங்காக இருக்காங்க, 70 பேருமே 6வது வகுப்பு படிக்கிறவங்கலேருந்து 20 வயசு தாண்டாத பசங்க தான். ஆனால் அந்த ஊருக்குள்ளே வெட்டு குத்து சண்டைனா முதல்ல போய் முன்னாடி நின்று சண்டை போடுறது, அடிக்கிறது, இன்னொருத்தர் அடிச்சுட்டு வர்றது, அடிக்கிறது தான் பெருமனே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாவது மாற்றணும், உதவி பண்ணுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கவே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளையில இருந்து அப்பா அம்மாவும் மதிக்கிறது இல்லை. அங்கிருந்தே மாறிடுச்சு இல்லை, அப்பா அம்மாவும் மதிக்கிறது இல்லை. அப்பா அம்மாவும் மதிக்கிறது இல்லைன்னா சமூகத்தை மதிக்கிறது இல்லை. இப்போ நீங்க ஏன் பயப்படணும்? இப்போ நான் ஏன் பயப்படணும்? நான் ஏதாவது ஒரு தவறு பண்ணேன் அப்படின்னா அது என்னையை மட்டும் பாதிக்காது, என் குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும்னு நான் பயப்படணும். என் குடும்பத்தை பத்தி கவலை இல்லை அப்படின்னா நான் ஏன் அதை பத்தி யோசிக்க போறேன்?
அதே மாதிரி இந்த சமூகத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன்னா நான் ஏன் யோசிக்க போகிறேன்? அந்த எண்ணம் தான் இவங்களுக்கு உருவாக்கியிருக்கு. ஓகே. இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கும்போது 24 மணி நேரம் 25 மணி நேரத்துல காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழக அரசு ரொம்ப விரைவா செயல்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு குட் மூவ்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை பாருங்கள். சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. இந்த பக்கம் வந்து சித்ரா ஏர்போர்ட்டு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் ரோடு போகிறது. ஸோ இது இங்கே ஒரு பக்கம் அந்த கிரவுண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது. 3 இந்த பக்கத்துல இருந்தும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும், இந்த பக்கத்துல இருந்தும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய 3 ஜங்ஷனில் இருக்கக்கூடியது மெயின் சிசிடிவி கேமரா. 1,00,000 பேர் வரக்கூடிய கேமரா. அங்கேருந்து நீங்கள் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த சைடு ஒரு 10,000 பேர் வரக்கூடிய கேமரான்னு வச்சுப்போம். இதை ரெண்டுத்தையும் அலசி ஆராய்ஞ்சி மொத்தமாக இது பண்ணி அந்த கிரவுண்டை ஃபுல்லாக ஒரு ரிசர்ச் பண்ணி அங்கேருந்து ஒரு மது பாட்டிலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மது பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு டாஸ்மார்க் கடைகளுக்குள்ளேயும் அந்த ஒரு ஸ்டிக்கர் ஒவ்வொரு கடை வகையில் வச்சிருக்காங்க போல இருக்கு. அதை பேஸ் பண்ணி எடுத்த வந்திருக்க தகவலை வச்சு சொல்கிறேன். அந்த அங்க ஸ்டிக்கரை ஒரு வச்சு பைக் ஃபைண்ட் அவுட் நின்றதாகவும் பண்ணி ஒரு தகவல் அதை வருது. நிறைய இருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன தடயங்களையும் எடுத்திருக்காங்க. அந்த காருக்குள்ள இருந்த அந்த பெண்ணோட சம்பந்தப்பட்ட அந்த மேக்கப் கிட்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயமும் ஒன்னொன்னுத்தையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எடுத்து அது எந்த கடையை சார்ந்திருக்கும், அந்த கடையில் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கும், அதை அந்த ரூட்டு பக்கமாக யார் வந்துட்டு போயிருப்பா, அது நியர்பையில் எத்தனை கடைகள் இருக்குன்னு எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சு அதில் ஒரு 3 பேர் மேலே சந்தேகப்பட்டு அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி போக போனால் அந்த இடத்துல அவர்கள் ஆயுதத்தோடு தயாராக இருக்காங்க. வந்தால் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆயுதத்தோடு தயாராக இருக்காங்க. அப்போ போகும்போது ஒரு ஹெட் கான்ஸ்டபிளை வந்து அவர்கள் இது பண்ணும்போது தாக்கக்கூடிய செயல்கள் ஏற்படுது. அடுத்து இவங்க சுடுறாங்க. 2 பேருக்கு வந்து 2 குண்டுகள், 2 குண்டுகள், இன்னொருத்தருக்கும் 1 குண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சி இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்களே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா டைரெக்டாகவே ஷூட் பண்ணால் கூட சந்தோஷம் தான் படுவேன். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நல்லவர்களை குற்றவாளிகளாகவும் மாற்ற முடியும், குற்றவாளிகளை நல்லவர்களாகவும் மாற்ற முடியும். விசாரிக்கிறதுக்கு உயிராவது அவங்களுக்கு இருந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் அதை வச்சு அவங்கள வந்து சரியான தண்டனை, இப்போ கொடுத்த அந்த கால் சூட அவங்க தான் தண்டனை சரியானவர்கள்ன்றதை நிரூபிக்கப்பட்ட பிறகு, அஃபிஷியலாக நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர்கள் உசுரை வந்து காலி பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த சட்டம் செய்யணும். அது ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்களோட காதுக்கும் போய் விழணும். அது விழும்போது மட்டும்தான் தன்னுடைய எண்ணங்கள் சரியாக்கப்படும். ஏன்னா இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. திருநெல்வேலியில் கூட நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்தது. ஒரு 3 வயசு 4 வயசு பையனை அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தவறாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது செய்தி வருது. அப்படின்ற ஒரு புது அப்ளிகேஷன் மூலியமாக அந்த இடத்த பயன்படுத்துறவங்கள 70% பேர் மூலியமா வரவங்களாம். ஓகே. யாருனே தெரியாதவங்க அதை வந்து நீங்கள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடியதுல சகஜமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ செக்யூர்டு சொசைட்டி கிடையாது. நேரடியாக பேசி பழகினவர்களே இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு 3-4 வருஷமாக பழகி தன்னுடைய காதலர்களாக மாறி கல்யாணத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் தன்னுடைய 2 பேர் முகமும் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேரும் முதல்ல பழகும்போது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான் நோக்கம் இருக்கும். தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினலான கேரக்டர் வெளியில் வராது. ஆனால் அந்த இம்ப்ரெஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஒரிஜினல் கேரக்டர் தான் 2 பக்கமும் வெளிப்படும். இதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறது விஷயம். 2வது, ஒரு கல்வியாளராக நிறைய பிள்ளைகளும் நிறைய குழந்தைகளை சந்திச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத அரிய வகை பிறப்பு பெண்ணாக பிறக்கக்கூடிய பிறப்பு தான். ஸோ அந்த பெண் பிள்ளையாக பிறக்கக்கூடிய பிறப்பு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அடிப்படையிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பத்திற்கும் சொசைட்டிக்கும் ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் இருக்கக்கூடியவங்க. பசங்களாவது வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா இந்த வாழ்க்கைனா என்னென்னு அடிபட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாறுவாங்க. இவங்க இயற்கையாகவே அந்த விஷயத்தோடு வரக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை யாரோ ஒருத்தவங்களுக்கு எடுத்து மொத்தமாக வாழ்க்கையை வாழ முடியாமல் படுறதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாத ஒன்று. அதனால் தயவு செய்து உங்களுடைய கல்வியும் உங்களுடைய வாழ்க்கைக்கான நேரம் வரும்போது அதை சார்ந்து பயணிங்க. யாரையும் நம்பாதீங்க. அவ்வளவுதான். இன்க்ளூடிங் இப்போ நான் பேசுறேன்னா என்னை கூட நம்பாதீங்க. நான் சொல்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிங்க. இங்க இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இரண்டுமே ஒரே வீட்டுல வளரக்கூடிய இங்க பெண்களுக்கு ஒரு சில விஷயங்களை இங்க போகாத 11 மணிக்கு ஏன் அதுக்கு அவன் கூட பேசுற, எதுக்கு இங்க போற, இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய இந்த சமூகம் ஒரு ஆண் கிட்ட ஏன் யாருமே சொல்லி வளர்க்கறதே இல்லை. ஒரு குழந்தை கிட்ட இடத்துலயே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்தையே தாண்டிட்டாங்களோன்னு தோணுது. அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு திண்டிவனத்துல 6வது படிக்கிற பையன் அப்பா அம்மாவை மிரட்டிட்டு பேசிட்டு போறான் அப்படின்னா அப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கான ரோல் இல்லை. காரணம் என்னன்னா பேரண்டிங் சரியில்லை. பேரண்டிங் அப்படின்றது இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா தான் பிள்ளைய பெற்றுட்டோம். இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பேரண்டிங் சரியில்லைன்ற ஒரே ஒரு இருக்கு. அது ஒரு அடிப்படையான ஒரு இடமாக இருக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க 2 வகையில குடும்பத்தை பாருங்க. ஒரு குடும்பம் வந்து தான் படக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் தான் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளும் அதே வலி வேதனையோட வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வளர்ந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கும்
தான் வலியும் வேதனையும் அனுபவிச்சா கூட என் பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வளர்ற விதமும் ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும். கம்ப்ளீட்லி வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் போய் 100 பேரை நீங்கள் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1,00,000 பேர் இந்த மாதிரி சர்வே எடுத்திருக்கோம், பல பேரோட பயணிச்சிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1,84,000 பேர் வந்து நாங்கள் வந்து மீட்டெடுத்து பணிகளை பண்ணியிருக்கோம். போதையில்லா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 7,00,000 பேரை நாங்கள் வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கியிருக்கோம். அவ்வளோ இதுவாக இல்லை. சென்னையில் மட்டும் பயணிக்கல, 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில், அண்டை மாநிலங்கள், கேரளா, எல்லா ஊர்கள்லையுமே பயணித்து எல்லா வகையிலுமே செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு இடமும் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஒருத்தவங்க தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு வளர்ந்தாங்களோ நினச்சாங்களோ, அந்த பிள்ளைங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையும் கஷ்டப்படுத்தி அவங்க வாழ்க்கையும் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அது லக்ஸரியஸ்ட் லைஃப்பை பார்த்துட்டதுனால அதனால காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. ஸோ காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. ஒரு டைமுக்கு மேலே தன்னோட அப்பா அம்மா வேலை எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச போது வெளியிலேருந்து எப்படி உருவாக்கணும்னு பார்க்குது. நல்ல வழியில் போனால் ரொம்ப நாட்கள் எடுக்கும். நீ படிக்கணும், கல்வியில் சிறந்தவனாகணும், உன்னோட அதுக்கப்புறம் தான் வருமானத்தை உயர்த்த முடியும், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தவறான வழியில் போனால் முதல் நாளே நீ ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம். அப்போ தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒரு குரூப்பை ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. நல்ல மனிதர்களோட பார்வையிடல் கிடையாது, கெட்ட மனிதர்களோட பார்வையிடல். இது அவர்களை என்ன பண்ணுது, அப்படியே அந்த சர்க்கிள்குள்ளேயே சுற்றி 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 தன்னை இதுதான் பெரிய வாழ்க்கை அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நான் அரசு பள்ளியில் படித்தேன். சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் படித்தேன். நான் படித்த பள்ளியிலிருந்து வெளியில் வந்த பசங்களில் 3 பேர் மட்டும்தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வேலையில் இருக்கும். அதில் ஒரு பாதி பேர் 25% மேலே இன்னும் வேலையே இல்லாமல் 35 வயசை கடந்து கல்யாணமும் ஆகாமல் சுற்றுறவங்க இருக்காங்க. பாதி பேர் 22 வயசுலேயே கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. பாதி பேர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாமல் கிடைக்கிற சின்ன சின்ன வேலை, ஆட்டோ ஓட்டுறது, கூலி வேலை பார்க்குறது, மூட்டை தூக்குறது, சுற்றி எடுத்து அடிக்கிறது, மெக்கானிக் வேலை பார்க்குறதுன்னு தன்னோட வாழ்க்கையை முழு நேரமும் சம்பாதிக்கிறதுக்குனே. இந்த சமூகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? காரணம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு கைட் பண்ற ஆள் இருக்காம இருப்பாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம. கைடன்ஸ் எடுத்துக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், அத சொல்லுங்க. அதான விஷயம். இப்போ நீங்க ஒரு நபர் முட்டி மோதினா கையை பிடிச்சு கூட்டு வரக்கு ஒரு நபர் இருக்கணும்ல. அந்த நபர் இல்லாதனால தான் பலரும் இங்க சமூகத்துல இருந்து இப்போ ஒன்றும் இல்லை, இந்த செய்திகளில் ப்ராக்டிக்கலான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு எந்த அளவுக்கு ரீச்சபிலிட்டி இருக்குன்றது தெரியாது. ஆனால் இதே இடத்துல அந்த பெண் எப்படி துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க, எங்கே கை வச்சிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும், எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, அந்த பொண்ணுக்குள்ள என்னென்னலாம் ஆச்சு, அந்த பொண்ணு எந்த வீட்டிலேருந்து வந்துச்சு, எந்த ஊர்லேருந்து வந்துச்சு, எந்த சமுதாயத்தை சேர்ந்து வந்துச்சுன்னு யாராவது நீங்களும் நானும் பேசியிருந்தோன்னா இப்போ நம்ம பேசுகிற 1 மணி நேரத்தில் அது 1,00,000 வியூ தாண்டும். சமூகம் எதிர்பார்க்கறது நல்ல விஷயங்களை கிடையாது. முழுக்க 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 அவர்களுடைய கற்பனைக்குள்ள பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. கொல்கத்தால ஏற்பட்ட அந்த 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 டாக்டரோட மரணத்தை பத்தி தேடினதை விட அந்த டாக்டர் தேடின ஒரு கும்பல் அதிகம் இந்த உலகம். கோவை கல்லூரி மாணவிக்கு நடந்த விஷயங்கள் வந்து உங்களுடைய தகவல்களை வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த மாணவிக்கான நீதி எவ்வளவு சீக்கிரமா கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நீதின்றது வெரி சிம்பிள். இந்த மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நடக்காம இருப்பதற்கு அரசாங்கம் இவர்களுக்கு என்ன தண்டனை உருவாக்க போகுது, என்ன மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட போகுது அப்படின்றது தான். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் எல்லாமே சரியாயிடும். ஓகே சார், நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்தீங்க. நன்றிகள் சார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Meriba Paneer Soda. I trust Meriba.